ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி டைலரிங்கில் சில முக்கியமான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ஹார்ட் ஒர்க், சாஃப்ட் ஒர்க்னு 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். டைலரிங்கில் மட்டும் இல்லை, இது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. நம்மக்கிட்ட வந்து சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம துணி துவைக்கிறதே வச்சுக்கலாமே. நம்ம குளிச்சுட்டு அப்பப்போ துணியை துவைச்சிட்டோன்னா, அன்னன்னைக்கே நம்ம துணியை துவைச்சிட்டு குளித்தோமோ இல்லை குளிச்சுட்டு துணியை துவைக்கிறோமோ அது நம்மளுடைய விருப்பம். அப்படி நம்ம துவைச்சி போட்டுட்டோன்னா நமக்கு அந்த வேலையே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் அவங்க துணியை துவைச்சிட்டா வந்து நமக்கு கரண்ட் பில் கூட சேவ் ஆகும். இப்போ வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டாலும் சரி, கையில் துவைச்சாலும் நம்ம உழைப்பு சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கிறதில்ல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு, சில பேர் 1 வாரம் சேர்த்து வச்சு மொத்தமாக கையால் துவைக்கிறதா இருந்தாலும் சரி, மிஷினில் போகிறதா இருந்தாலும் சரி, அப்போ வந்து சிரமம் தான். மொத்தமாக சேர்த்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கையால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு துவைக்கிறோம், நிறையா துணி துவைக்கிறோங்கிறப்ப அப்போதைக்கு நமக்கு உடம்பு வந்து முடியாது. கண்டிப்பாக வந்து நமக்கு அதுதான் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க். இதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க். அப்பப்போ நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறப்ப அது வந்து ஸ்மார்ட் ஒர்க். மொத்தமாக சேர்த்து நம்ம செய்கிறப்ப அது ஹார்ட் ஒர்க். எல்லா வேலைகளுக்குமே உண்டு. அதே போல் தான் இப்போது நம்ம டைலரிங்க்கு பார்க்க போகிறோம். டைலரிங்கில் நம்ம வந்து துணியை வாங்கி சேர்த்து வச்சுட்டு நம்ம வெளியில் போகிறது, வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இப்படியே நம்ம இருந்துட்டு நம்ம துணியை தைக்காமல் இருந்துட்டு கடைசி நாள், அதாவது நாளை கொடுக்கணும்னா மொதல் நாள் எடுத்து தைக்கிறப்ப நமக்கு அது வந்து ரொம்ப சுமையாக இருக்கும். ஒரு 4-5 ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோன்னா மொத்தமாக ஒரே நாளில் தைக்கிறப்ப அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அதோட நாளைக்கு கொடுக்கணுமேனு நினச்சி தைக்கிறப்ப இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இது கண்டிப்பாக டெய்லர்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி அப்படின்னு தெரியும். அதனால் இந்த தப்பை எப்பவுமே செய்யாதீங்க. ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தள்ளி வைக்காமல், முடிஞ்சால் ஒரு நாள் கட்டிங் பண்ணி வைங்க, ஒரு நாள் தைங்க. இல்லை நமக்கு நிறையா துணி இருக்குது அப்படின்னா பிரிச்சுக்குங்க. ஒருத்தவங்களுக்கு துணி கொடுக்கணுன்னா ஒரு 2 நாள் முன்னாடியாவது அந்த துணியை முடிங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது அந்த துணியை முடித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த முதல் நாள் அந்த டைம் தான் வந்து நமக்கு திடீர்னு விருந்தாடி வரலாம். ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி தைக்காமல் வச்சு மொதல் நாள் தைக்கிறோம், அன்றைக்கி பார்த்து நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை விட பெரிய ஒரு விஷயம், சூழ்நிலை எப்படி ஆகும்னா, கண்டிப்பாக அப்போ தான் வந்து நம்மளுடைய மிஷின் வந்து ரிப்பேர் ஆகும். எனக்கெலாம் நிறையா தடவை இருக்குங்க. முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப மிஷின் ரிப்பேர் ஆகிடும். அதெல்லாம் வந்து சூழ்நிலையை நம்மளை பழி வாங்கிடும். அது டைலர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அதனால் எப்பயுமே வந்து நம்ம என்றைக்கு நம்ம துணியை டெலிவரி பண்ணுறோமோ அதுக்கு மொதல் நாளே வந்து நம்ம அதை முழிச்சு வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. நம்ம கொஞ்சம் டைம் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா ஐயோ கொடுக்கணுமேங்கிறதே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பக்கம் இருக்கும், வேலையும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் எல்லா வேலையுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க்காகவே நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து நமக்கு சிறந்தது. ஸ்மார்ட் ஒர்க் இல்லைனாலும் இல்லை, ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி பண்ணால் கூட அது கூட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகேங்களா? அதே போல் நம்ம துணி தைக்கிறப்ப டிவி பார்த்துக்கிட்டே வந்து நிறைய பேர் நிறைய கடைகள்லேயும் சரி, வீட்லேயும் சரி, டிவியை போட்டுக்கிட்டே வந்து துணி தைப்பாங்க. சில பேர் வந்து டிவியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் துணி தைக்கிறதில் கவனமாக இருப்பாங்க. நான்லாம் வந்து துணி தைக்கிறப்ப கேட்குறது மட்டும் தான் செய்வேன், ஆனால் கவனம் ஃபுல்லாகவே வந்து துணி தைக்கிறதெல்லாம் இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னா ஃபுல்லாக வந்து கவனம் எல்லாமே டிவியில் தான் இருக்கும். அப்போ நம்ம டிவி பார்த்துட்டு தைக்கிறப்ப ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான நேரம் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து டிவியை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தைக்கலாம். இல்லை நம்ம ஒரு சமயம் வந்து டிவியை பார்த்துக்கிட்டே வந்து மிஷினில் கை விட்டுருவோம், ஊசி கையில் ஏறிடும், இது மாதிரிலாம் நிறையா நடக்கும். அதனால் அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நம்ம துணி தைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம கவனம் துணியில் தான் இருக்கணும், மிஷினில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து டிவியில் கவனம் இருந்தால் நம்ம கை தான் மாட்டிக்கும். அதே போல் நம்ம வந்து ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஏதாவது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு கண்டிப்பாக துணி தைக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கவலையில் நம்ம அதையே நினச்சிக்கிட்டே நம்ம தைக்கிறப்ப நம்ம கவனம் வந்து ஃபுல்லாக வந்து துணிலேயோ மிஷின்லேயோ இருக்காது. அப்போ தான் ஊசி வந்து நம்ம கையில் ஏறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நானுமே வந்து ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். அந்த தீபாவளி டைம், ஆனால் துணி முடிக்கணுமே அப்படின்ட்டு துணி தைக்க உட்காந்தேன். தைச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த டயர்ட்னஸ்ஸு இல்லை எப்படி என்னன்னே தெரியல, ஆனால் செம்ம டயர்டாக இருந்தேன். அந்த டயர்டையும் நம்ம தைச்சி முடிக்கணுமேன்ட்டு உட்காந்தேன்னா டக்குன்னு பார்த்தா ஊசி உள்ள விரலை விட்டுட்டேன். நல்ல விரல் மேற்பக்கத்துலேருந்து அடிப்பக்கம் வரைக்கும் ஊசி உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. வலியோ தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம ஏன்னா ஊசி வந்து உள்ளே மிஷின்குள்ளே போய் சிக்கிக்கிச்சு, விரலும் உள்ளே மாட்டியிருக்கு. நம்ம துணி தைக்கிற மாரி என்னுடைய விரல் வந்து மிஷினில் மாட்டியிருக்கு, ஊசியில் மாட்டியிருக்குது. வலி தாங்க முடியல.
அப்புறம் இன்னொரு கையாலேயே வந்து அந்த மிஷினில் உள்ள அந்த ஊசியெல்லாம் கழட்டி அந்த ஊசியோடையே அப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மரப்பூசிலாம் போட்டு அப்புறம் அந்த ஊசியை பிடுங்கினாங்க. அந்தளவுக்கு சீரியஸாக போயிடுச்சு. நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ரொம்ப மன கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சரியாக இல்லை நமக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மிஷினில் நம்ம உட்காரவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டோ இல்லை மன கஷ்டத்தில் இருந்துக்கிட்டோ டயர்டில் இருந்துக்கிட்டோ தூக்கம் இல்லாமல் இருந்துட்டோ அந்தமாரி தைச்சிட்டு கை போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். அதனால் எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம முக்கியமாக ஆர்டர் கொடுக்கணும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஓய்வு எடுத்துக்கணும். சில பேர் இருக்கிறாங்க பகலெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு உட்காந்து தைப்பாங்க. நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் தைச்சிட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை இப்படி பார்க்குறப்ப ரொம்ப டயர்டாகிடும் உடம்பு. சில நேரங்களில் வந்து நானும் அந்தமாரி ஒரு ஷெட்யூலில் இருந்தேன். வீட்டு வேலை தவிர்க்க முடியாதப்போ வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு நம்ம துணியும் வந்து தைக்கணுமேன்ட்டு நைட்டு உட்காந்து தைக்கிறது. அது வந்து ரொம்பவே உடம்பு டயர்டாகிடுச்சு. தூக்கம் இல்லாமல் எனக்கெலாம் லோ ப்ரெஷர் ஆகி மயக்கம் வந்து அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் தைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக தைக்கிறதே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தைங்க. அப்போ தான் வந்து நைட்டு வந்து நமக்கு கண்ணு முழிச்சா தூக்க கலக்கத்தில் இதுவாகிடுவோம். ஆனால் காலை நேரத்தில் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதனால் காலையில் முடிஞ்ச அளவுக்கு 5 மணியோ 6 மணியோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ முழிப்பு வருதோ அப்போ உட்காந்து தைங்களேன், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டு தூக்கம் இல்லாமல் தைக்கிறப்ப சில நேரம் தைச்சிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு தூக்கம் நமக்கு சொக்கிடும். நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. மிஷின் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது மோட்ரு மிஷினில் நமக்கு இது வச்சுருந்தோன்னா நம்ம பாட்டுக்கு அழுத்தி விட்டுட்டு என்னால் அப்படி ஆகியிருக்கேங்க. எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதனால் நைட்டு வந்து தைக்கவே தைக்காதீங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள்னால் கண்டிப்பாக தைச்சி கொடுக்கலாம். ஆனால் டெய்லியும் ரெகுலராக அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நமக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதோட வந்து நம்ம நிறைய வந்து பழங்கள்லாம் நிறையா சாப்பிடணும். லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னேன், நம்ம உடம்பு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு மற்ற எல்லாமே. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதனால் நல்லா சீக்கிரமாக தூங்கிடுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு தைங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை பாருங்கள். ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு இந்த டைமில் நம்ம தைக்க உட்காந்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுருங்க. ஈவினிங் அதேமாரி ஒரு ஷெட்யூல் டைம் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இன்றைக்கி தைக்கவே வேணாம், ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுப்போம், அது மாதிரியும் இருங்க. மேக்ஸிமம் நான் யாருக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, கடையில் வேலை பார்க்குற பெண்கள் வந்து கடைக்கு போகணும் அப்படின்ட்டு கடைக்கு போயிடுவாங்க. நம்ம வேலைக்கு போகணும் கடைக்கு போகணுன்னு போயிடுவாங்க. இந்த வீட்டிலேருந்து துணி தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 2-3 பேர் இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேர் உள்ள ஃபேமிலியில் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு துணியும் தைச்சிக்கிட்டு அது வந்து ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். அந்தமாரி ஒரு சவாலான விஷயத்தில் ஒரு இடத்துல தான் நானுமே இருக்கிறேன். நான் சொன்ன இது எல்லாமே, நான் இவ்வளோ நேரம் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொன்ன எல்லாமே வந்து நானும் பண்ணி அடிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அதனால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். நல்லா தூங்கணும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாக நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு, அதான் நம்ம எப்பயுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரம் இருந்தால் கூட அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். இல்லை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்க போயிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா அவ்வளோ பாத்திரம் சேர்ந்து கிடக்கும். அதை கழுவுறதுக்கே நம்ம மலப்பாக போயிடும். அதே போல் தான் எல்லா வேலையுமே, துணியுமே அப்படி தான். நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரேடியாக தைக்க போகிறப்ப நமக்கு ரொம்ப மலப்பாக போயிடும், ரொம்ப டயர்டாக போயிடும். இந்தமாரி டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லர்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, அது வீட்டில் உள்ள டெய்லர்ஸு கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே புரியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவம் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக தைங்க. எந்த மனக்கவலை, அது கவலை எப்பயுமே நமக்கு இருக்குங்க. கவலை என்றைக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே கவலை இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதே டென்ஷன்லேயே இருந்தோன்னா நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அந்தமாரி ஒரு டென்ஷனில் இருக்கிறப்ப கண்டிப்பாக தைக்காதீங்க. உடம்பு டயர்டாக இருக்கிறப்ப தைக்காதீங்க. அதே போல் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னாலும் தைக்காதீங்க. ரொம்ப லேட் நைட்டு கண்ணை முழிச்சின்னு தைக்காதீங்க. தூக்கம் வருது ஆனால் தைச்சி முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தோடு தைக்காதீங்க. இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம மிஷினில் உட்கார்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மிஷின் வந்து நல்லா துடைச்சிட்டு நம்ம ஆயில் போடணும். எப்போ நம்ம மிஷினில் உட்காந்தாலும் அதில் ஆயில்னு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஆயில் போடணும். ஆயில் போட்டுட்டு
ஒரு ட்ராப்பு டெய்லியுமே போட்டாலும் தப்பு கிடையாது. டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ ஆனால் ஆயில் கண்டிப்பாக போடுங்க. நிறைய நேரம் வந்து நல்லா தைச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் ஆயில் போடவே மாட்டோம். ஆயில் போடாமலே இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து மிஷின் வந்து ஒர்க்கே ஆகாது, கடன்னு சவுண்டு வரும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும், தைக்கவே தைக்காது. எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோம், பெட்ரோல் இல்லைன்னா எப்படிங்க வண்டி ஓடும்? இப்போ நம்ம தலைக்கே வந்துங்க எண்ணெய் வைக்கலன்னா நம்ம தலை எப்படி இருக்கும்? பார்க்கவே ரொம்ப கோரமாக இருக்கும். நம்ம முடி நம்ம தலையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடுவோம். அதே போல் தான் நம்ம மிஷினில் வந்து ஆயிலுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒரு பெட்ரோலுக்கு ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போடுறோமோ அதே போல் தான் நம்மளுடைய மிஷினுக்கு நம்ம மிஷின் ஆயில் போடுறது. இது வந்து டெய்லி அதில் அந்த ஹோல்ஸ் எல்லாமே சில பெரிய மிஷின்லலாம் வேறு ஆப்ஷனில் இருக்கும். என்கிட்ட வந்து சின்ன மிஷின் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோடு வந்து இந்த அம்பர்லா மிஷின் கொஞ்சம் பெரிய மிஷின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் பவர் மிஷின் வந்து வாங்கலை, அது யூஸ் பண்ணலாம், நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஆப்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஆயில் போடுங்க. நிறைய பேர் ஆயிலே போட மாட்டாங்க. ஆயில் போடாமலேயே தைச்சி அப்புறம் கடைன்னு ஆகிட்டு அப்புறம் கடையில் கொடுத்து அவங்க போய் சரி பண்ணி வேஸ்ட்டாக நமக்கு செலவு தாங்க ஆகும். அதை நம்ம தவிர்க்கிறதுனா முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்போ தைக்க உட்காந்தாலுமே வந்து ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் போட தான் வந்து அது பிடிச்சிக்காம நல்லா வந்து அது லூஸாக நல்லா சவுண்டு இல்லாமல் கடன்னு தைக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே சவுண்டு தாங்காது, அது ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் மிஷின் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னுட்டு. அதனால் கண்டிப்பாக வந்து மிஷினில் வந்து ஆயில் போடுங்க. அப்புறம் வந்து நூல்லாம் வந்து நீட்டிட்டு நிற்கிறது, அங்கங்கே சுற்றி நிற்கும் அடியிலலாம். சின்ன நம்ம என்ன தான் தைச்சாலும் பாருங்களேன், ஒரு 2 நாள் தைச்சி பாருங்கள், அப்படியே மிஷின் அப்படி பெரட்டி அடி பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நூல் அப்படியே பஞ்சாக நிற்கும். அது எல்லாமே வந்து நம்ம துணி கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம துணியிலேருந்து வர்ற நூல் தான் அது. நம்ம தைக்கிறப்ப அதில் வந்து அவ்வளோ சேர்ந்துருக்கும். அது நூலாக கூட இருக்காது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டஸ்ட் அதில் இருக்கும். அதாவது எல்லாமே இந்த பஞ்சு நூல் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்கள் மிஷினை எடுத்து அடி பக்கத்தில் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு தைங்க. இல்லை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நூல் எல்லாமே சிக்கிக்கிட்டு அப்புறம் தையல் சரியாக விழாமல் போயிடும். அதனால் இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன என்னென்ன விஷயம் நம்ம தவிர்க்க வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து உங்களுடைய டைலரிங் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாது. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், எப்போவுமே வந்து என் மனசில் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போவுமே யாரையுமே கைவிடாதுங்க. எப்பவுமே நம்ம நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கான பலன் வந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைலரிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். டிசைன் ப்ளவுஸ், மேக்ஸி, சுடிதார் எது தைக்கிறதா இருந்தாலுமே வந்து எனக்கு கொரியர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ரெட் ரோஸ் vlogs கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.